பக்தி செய்வது எப்படி? பக்தி என்னும் 3 எழுத்துக்குள் மறைந்திருக்கும் அர்த்தங்களும் அதிசயங்களும் எண்ணில் அடங்காதவை. நமக்கு நம் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லாம் பக்தி என்னும் வார்த்தை இறைவன் சம்பந்தப்பட்ட ஒன்று என்பதுதான். ஆனால் பக்தியின் உட்பொருள் என்ன தெரியுமா? பக்தி என்னும் வார்த்தைக்கு ஆழ்ந்த கவனம், ஆழ்நிலை செயல்பாடுகள் என்ற பொருளும் உண்டு. நமக்கு தெரிந்ததெல்லாம் இறைவன் முன் நின்று 2 கைகளையும் கூப்பி எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பதுதான். இதையாவது நாம் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் செய்கிறோமா? இல்லையே. கண்மூடி கைகூப்பி பிரார்த்தனை செய்யும் பொழுது நம் நினைவுக்குள் வருவது எவ்வளவோ விஷயங்கள். கோவில் வாசலில் கழற்றி விட்டிருக்கும் செருப்பு பத்திரமாக இருக்குமா? இறைவனை சேவித்து விட்டு செல்லும் பொழுது நம்மால் கடைசி பஸ்ஸை பிடித்துவிட முடியுமா? நாளைக்கு காலையில் வீட்டின் கதவை தட்டப்போகும் கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்லப் போகிறோம்? இப்படி எவ்வளவோ விஷயங்கள். உண்மைதான். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டிதான் இறைவனிடம் வந்திருக்கிறீர்கள். வீட்டை விட்டு கோவிலுக்கு கிளம்பும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை வீட்டிலேயே விட்டுவிடுங்கள். பக்தியை மட்டுமே உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். ஒன்றை மறந்து விடாதீர்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை கொடுக்கும் ஒரே சக்தி படைத்தவன் கோவிலுக்குள் இருக்கும் இறைவன் மட்டும்தான். பக்தி என்பது இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே நிகழும் ஒரு அந்தரங்க சம்பாஷணை. இறைவனிடம் உங்கள் பிரச்சனைகளின் விஸ்வரூபத்தை சொல்லாதீர்கள். பிரச்சனைகளிடம் உங்கள் இறைவனின் விஸ்வரூபத்தை சொல்லுங்கள். பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடிவிடும். பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் உடலில் உள்ள அணுக்கள் அனைத்தையும் ஒரு புள்ளியில் குவித்து பிரார்த்தனை செய்யுங்கள். உடல், உள்ளம், மனம் இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். உங்களை இந்த நேர்கோட்டில் வைத்திருக்கும் பொழுதுதான் இறைவனும் உங்களுடன் இணைய முடியும். உங்கள் பிரார்த்தனைகளும் இறைவனை சென்று அடையும். இறைவனும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பான். உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் மட்டுமே காரணம். சம்பந்தமே இல்லாத இறைவனை தீர்வுக்கு அழைக்கிறோம். இறைவனும் தீர்வை கொடுக்க தயாராக இருக்கிறான். உங்களுக்காக இறைவனே வில்லாக வளைய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நீங்கள் கொஞ்சமாவது வளையக்கூடாதா? வரம் என்பது வாங்கப்படும் பொருள் அல்ல. இறைவனிடம் யாசித்து பெறுவது. யாசிக்கும் பொழுது கை தாழ்ந்துதான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் உங்களுக்காக யாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஜிஆர் மாமா. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம். குரு பாதமே சரணம். மகா பெரியவா சரணம்.